கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் சுழலில் மிதக்கும் தீபங்கள் என்ற நாவலை காண உள்ளோம். அத்தியாயம் 1. கிரிஜா காஃபி தூளை அடைத்து ஃபில்டரில் கொதிநீரை ஊற்றிவிட்டு ரொட்டி துண்டுகளுக்கிடையில் சீஸ் கறியை பொதிந்து வாட்டும் கூட்டுக்குள் நெய் தடவி மூடி தீயில் வாட்டுகையில் மனம் 8 ஊருக்கு பரவுகிறது. அம்மா, ஜமேதாரி வந்திருக்கா என்று அறிவித்து கொண்டு சாரு சமையலறைக்குள் வருகிறாள். ஹை, எனக்கு கொஞ்சம் சீஸ் கறிமா என்று கையில் அவள் அனுமதியின்றி எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு ஓடுகிறாள். காலங்காத்தால பல்லு கூட தேய்க்காம. சை, 12 வயசுக்கு எந்த பொறுப்பும் தெரியாத தீனி பட்டறை. உடம்பு பக்கவாட்டில் வளர்ச்சி பெற்று விகாரம் என்று சொல்லும் எல்லைக்கு போயாகிவிட்டது. ஏ கழுத, குருவியை வேடிக்கை பார்க்குறியா? வந்தனாவுக்கு வாசக்கதவை திறந்து விடு. உள்வழியே வந்து கச்சடா டப்பாவை எடுத்துக்கிட்டோம். பாட்டி ரூமில் எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இது எச்சரிக்கை குரல். பாட்டியின் அறையிலிருந்து மொட்டை மாடிக்கும் அவளுடைய குளியலறைக்கும் வரலாம். மொட்டை மாடியில்தான் கச்சடா டப்பா என பெறும் குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பாட்டு தட்டுகளில் இருந்து கழிக்கப்பெறும் கறிவேப்பிலை, முருங்கை சக்கை, பழத்தோல் போன்ற எச்சிற்குப்பைகள் இடம்பெறக்கூடிய குப்பை தொட்டி. உள்புறம் இடம்பெறக்கூடாது என்பது பாட்டியின் சட்டத்திட்டம். கீழ்ப்புறம் விசையில் மூடி திறக்கக்கூடிய சுகாதாரமான குப்பை தொட்டி தான் என்றாலும் அதற்குரிய இடம் வெளிப்புற மூளை. அதை அன்றாடம் துப்புரவு செய்ய வரும் துப்புரவுக்காரையும் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பது பாட்டியின் இன்னொரு சட்டம். வந்தனாவை ஜமேதாரி என்று சொன்னாலே கோபித்து கொள்வாள். என் பேரை சொல் என்று ஆணையிடுவாள். அதுவும் நியாயம். அவள் குப்பை எடுத்து செல்பவளாக தோற்றமளிக்கிறாள். பளிச்சென்று குங்கும பொட்டும் வாரிய கூந்தலும் சிறிதும் அழுக்கு ஒட்டாமல் பூத்து குலுங்கும் சல்வார் கமிசுமாக புத்தம் புதிய மலர் போல இருக்கிறாள். கால்களில் உள்ள செருப்பை கூட வாயிலேயே கழற்றிவிட்டுத்தான் நீண்ட நடை நடந்து வருகிறாள். தன் கைவாளியில் குப்பையை கவிழ்த்துவிட்டு தொட்டியை சுத்தம் செய்ய கிரிஜா தண்ணி கொண்டு வந்து ஊற்றுகிறாள். துப்புரவாக வடித்து அடியில் ஒரு காகிதமும் போட்டுவிட்டு துடைப்பமும் வாளியுமாக வந்தனா போகிறாள். மணி 6:30 அடித்தாயிற்று. பெரிய பெண் கவிதா இன்னமும் எழுந்திருக்கவில்லை. 10ஆம் வகுப்பு. 7:30க்குள் வீட்டை விட்டு கிளம்பியாக வேண்டும். சாரு, கவியை எழுப்பு. 5 மணிக்கு எழுப்பு. 5:30க்கு எழுப்பும்பா. எழுப்பினா எழுந்திருந்தா தானே? வேலைக்காரி வருவதற்கு 9 மணி ஆகும். அதற்குள் வந்தனா வந்து போன இடத்தை தண்ணீர் தெளித்து துடைக்கிறாள். மருமகள் என்று கிழவி பார்த்து கொண்டே இருப்பாள். கிரிஜாவுக்கு நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று முள்ளாக நெருட பெருக்கி துடைக்கிறாள். வந்தனா வாஷ்பேஷன் குளியலறை நெடுகிலும் நன்றாக சுத்தம் செய்வாள். ஆனால் இந்த மாமியாரின் ஆணை அவை எல்லாவற்றையும் மருமகளுக்கு ஒதுக்கியிருக்கிறாள். குளித்து மடியில்லாத சமையல் ஒன்று முடித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். குழந்தைகளின் தந்தை வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறார். அடுத்த வாரம் திரும்பி விடுவார். அதுவரையிலும் அந்த நெருக்கடி விடுதலை. குளிர் அலமாரியில் முதல் நாளைய குழம்பும் கூட்டும் இருக்கிறது. அவற்றை கொதிக்க வைத்து சோறு மட்டும் குக்கரில் பொங்கி வைத்து இவர்கள் சாப்பாட்டை முடிக்கலாம். பகலுக்குத்தான் சீஸ் கறி சாண்ட்விச் பண்ணி டப்பிகளில் போட்டாயிற்று. கடைக்குட்டி பரத்துக்கு எழுந்து வந்ததும் அம்மாவை கட்டி கொண்டாக வேண்டும். இவனுக்கு 9 வயதுதான். பள்ளிக்கூடம் தொலைவில் இல்லை. அம்மா, எனக்கு கிரையான் கலர் வேணும். மிஸ் கொண்டு வர சொல்லியிருக்கா. அதுக்கு இப்போ தான் சொல்கிறதா? போன வாரம் ஒரு கலர் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேனே, அது எங்கே? சாரு எடுத்துட்டு போய் உடச்சிட்டாமா. பொய்மா. இவன் ஏன் ஜாமெண்ட்ரி பாக்ஸை எடுத்து உடச்சி வச்சுட்டு பொய் சொல்கிறான்? இந்த மாதிரி தகராறுகளை பள்ளிக்கு புறப்படும் நேரத்தில் தான் கொண்டு வருவார்கள். இவர்கள் வெளியேறி சந்தடி அடங்கிய பின்னரே மாமியார் காலை கடன்களை முடிக்க வருவாள். 3 படுக்கை அறைகளும் 2 குளியலறைகளும் கொண்ட இந்த முதல் மாடி குடியிருப்புக்கு சுளையாக 3500 ரூபாய் வாடகை. இந்திய தலைநகரில் அரசு குடியிருப்புகள் முக்கியத்துவம் பெற்றவை. இந்த வாடகையை அவர்களுக்காக அவன் சார்ந்திருக்கும் வியாபார நிறுவனம் கொடுக்கிறது. 3500 ரூபாயை வீட்டு வாடகையாக கொடுக்கவும் இன்னும் பல வசதிகளை அளிக்கவும் முன்வரும் அளவிற்கு அவள் கணவனின் வாணிப மதிப்பு உயர்ந்தது. ஆனால் பெண்கள் பள்ளி சென்ற பிறகு வந்து பார்க்கையில் மூத்த பெண் கவிதா பாட்டியின் குளியலறையில் துணிகளை விசிறியிருப்பதை பார்க்கிறாள். குளித்திருக்க மாட்டாள். சோம்பேறி. மாலையிலோ இரவிலோ குளிப்பாள். மாமியாருக்கு கெய்சரை போட்டுவிட்டு கடைக்குட்டி பையனை பள்ளிக்கு அனுப்ப சித்தம் செய்கிறாள். மாமியார் காலை கடன்களை முடித்து நீராடி வெளிவர குறைந்தபட்சம் 3/4 மணியாகும். வரத்திற்கு காலை நேரத்தில் சாப்பாடு லகுவில் உள்ளே செல்லாது.
பாட்டி அப்பா சலுகையில் இன்னமும் குழந்தையாக அம்மாவை சாதமூட்ட சொல்கிறான். அவனை கீழே தெருவில் இறங்கும் வரையிலும் புத்தகப்பை சுமந்து கொடுத்து தெருக்கோடியில் செல்லும் வரை நின்று டாட்டா காட்ட வேண்டும். தெரு திரும்பினால் பள்ளியின் பஸ் வரும். பிறகு மேலே வந்து மாமியாரின் தெய்வங்களுக்கு இடம் துடைத்து கோலம் போட வேண்டும். கீழே வீட்டு சொந்தக்காரன் மல்ஹோத்ரா வாசலில் மலர்ந்த பிச்சி மந்தாரை 1-2 செம்பருத்தி மலர்களை கொய்து வைத்திருப்பான். முதியவளின் ஆசாரங்களில் மிகுந்த மரியாதை உள்ளவன். அவனுக்கு 70 வயது இருக்கலாம். மனைவி இல்லை. 3 மகன்கள் மருமக்கள் சேர்ந்து கூட்டு குடும்பமாக கீழ்ப்பகுதியில் வாழ்கிறார்கள். அவனுடைய மருமகள் ஒருத்தியும் மாமனாருக்கு வேலை வைக்க மாட்டார்கள். வாயிலில் மனிதர் நடமாட இடமின்றி ஒரு அம்பாசிடரும் மாருதியும் போர்த்து கொண்டு வீட்டு சொந்தக்காரரின் அந்தஸ்தை பறையடிக்கின்றன. 3 பிள்ளைகளுக்கும் இருசக்கர வாகனங்களும் அணிவகுத்து நிற்கின்றன. ஒரு நேபாளத்து வேலைக்காரன் அடுப்பு வேலை மேல் வேலையெல்லாம் செய்வான். வேலைக்காரி நிருபா 8 மணிக்குத்தான் வருவாள். கிரிஜா குழந்தைகள் துணிகளை சேகரித்து குழாய் அடிக்கு கொண்டு வருகையில் கீழே முற்றத்தின் பக்கம் 2ஆம் மருமகள் நீண்ட வீட்டங்கியுடன் கை நகத்துக்கு சிங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரே மகன் டூன் பள்ளியில் படிக்கிறான். குட் மார்னிங் ஆன்டிஜி. குட் மார்னிங் என்று சொல்லும் கிரிஜாவிற்கு சிரிப்பு வரவில்லை. அவளுக்கு இவளை ஆன்டி என்று சொல்லும் அளவுக்கு வயது குறைவா? இல்லை. சொல்லப்போனால் அந்த பெண்கள் அனைவரும் மேற்கத்திய பூச்சு நாகரிகத்தில் மிதப்பவர்கள். குட்டை முடி, உதடு நகங்களில் பளிர் சிவப்பு, வெளியே செல்லும் பொழுது உடுத்தும் சேலையிலும் அடக்கமில்லாத எடுத்துக்காட்டு மோகங்கள் என்று அடம்பரமாக வாழ்பவர்கள். ஆனால் ஒருத்தி கூட முழுசாக கல்லூரி பட்டம் எடுத்தவளில்லை. ஆனால் அவளுடைய தோற்றத்தில் கிரிஜாவின் MA B.Ed பட்டம் இருந்த இடம் தெரியாமல் அழுந்தியே போய்விட்டது. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ள நேரமில்லை என்பது முற்றிலும் உண்மையன்று. ஆனால் பார்த்து கொள்ளும் ஆர்வமும் மனமும் எங்கோ தொலைந்து விட்டன. இவளுடைய மடிசேலை துணிகள், மாமியாரின் 9 கஜ நார்மடிப்பட்டு எல்லாம் உயர நடையின் நீண்ட கொடியில் காய்கின்றன. அதனால்தான் வந்தனா அங்கு வருவதற்கு தடை. கொம்பில் தன் சேலை, பாவாடை முதலிய துணிகளை கொண்டு போய் வெளியில் வைத்துக் கொள்கிறாள். நீராடி ஈரம் சுட்டும் சேலையுடன் மடித்துணிகளை எடுத்துக்கொண்டு தலை துவட்டி கொள்ள வேண்டும். ஈரக்கூந்தலை சுற்றிய துண்டும் மடிசேலையுமாக மாமியாருக்கு உலர்ப்புடவை கொண்டு போகிறாள். இன்னொரு குளியலறையில் அப்பொழுதுதான் தான் பொட்டு வைத்து கொள்ள மறந்தது நினைவிற்கு வருகிறது. கண்ணாடியை பார்த்து அவசரமாக ஒரு பொட்டை குங்கும சிமிழ்த்திறந்து தொட்டு வைத்துக் கொள்கிறாள். வயிற்றில் கபகபவென்று பசி, எரிச்சல் கிளர்ந்து எழுகிறது. நறுக்கென்று சீஸ் பொதிந்த மொறுமொறு சாண்ட்விச்சை எடுத்து கடித்துக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்து சூடான காப்பியை சிறிது சிறிதாக ரசித்து பருகினாள். வெட்டு. கிரி, புடவை கொண்டு வரியாமா? இதோ வந்துட்டம்மா. கைப்புடவை, துண்டு இரண்டையும் குளியலறை கதவடியில் கொண்டு வந்து நீட்டுகிறாள். பரங்கி பழமாக பழுத்து தொங்கும் மார்பும் வயிறும் ஈரத்துணிக்குள் ஒட்டி தெரிய லேசாக பூசிய பூச்சு போல வெண்முடி படர்ந்த தலையும் கிரிஜாவுக்கு பார்த்து பழகிய இரக்கத்தை தோற்றுவிக்கும் வடிவம். கடந்த 17 வருடங்களாக இவளை பூச்சியாக்கி வைத்திருக்கிறாள் என்ற உணர்வும் கூடவே இணைந்து எரிச்சலின் இழையை தோற்றுவிக்கிறது. சேலையை சுற்றி கொண்டதும் மெல்ல குளியலறையை விட்டு வருகிறாள். விபூதி சம்படம், மடிநீர் செம்பு எல்லாம் சுவாமி அலமாரிக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டானா? ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமித்தே. மருந்து கொடுத்தியா? விளக்கேற்றி வச்சுட்டு போ. இன்னைக்கு கிருத்திகையாக இருக்குது. துளி பாயாசம் வேணா வெய். வேலைக்காரி மணி அடிக்கிறாள். எல்லா வீடுகளிலும் பாத்திரம் துலக்கும் தொட்டி சமையலறையில் தான் இருக்கும். இந்த வீட்டிலும் சமையலறையில் இருந்தாலும் கேட்டுக்கொண்டதன் பேரில் வெளியே ஒரு தொட்டியும் குழாயும் பின்பக்க வராந்தா போன்ற சிறு பகுதியில் வைத்து கொடுத்துவிட்டு 3000ஐ 3500ஆக மாற்றினான் வீட்டுக்காரன். வேலைக்காரி துலக்கிய பாத்திரங்களை மீண்டும் நீரூற்றி கழுவி கவிழ்த்து வடித்த பிறகு உள்ளே எடுத்து செல்லலாம். சிறுவர் உடைகளை அவள் துவைத்து பிழிந்து மொட்டை மாடியில் உலர்த்தினாள். அவளை மாலை 4 மணிக்கு வந்து எடுத்து மடித்து வைப்பாள். பள்ளிச்சீருடைகளை அவளை எடுத்து சென்று மாலை வரும்பொழுது பெட்டி போட்டு கொண்டு வருவாள். தலை போனாலும் கிரிஜா குழந்தைகளின் துணிகளையோ வேறு மடியில்லாத திரைச்சீலை போன்ற துணிகளையோ தொடலாகாது. மாமியார் இரவு ஆகாரம் பண்ணி முடியும் வரையிலும் இவள் பெண்களின் மேல் பட்டுக்கொள்ளவும் கூடாது. பரத்துக்கு மட்டும் விளக்கு, துணிப்படாமல் தொடலாம். பொன் முடிந்த துணிக்கும் புத்திரனுக்கும் தீட்டு இல்லை. தீதிஜி, இன்று சாயங்காலம் நான் வரமாட்டேன். பாத்திரங்களை சுத்தமாக கழுவி துடைத்து கவிழ்த்த வண்ணம் வேலைக்காரி மாயா சொல்கிறாள். ஏன்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தீதிஜி. டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும்.
என்ன உடம்பு? நேற்று தெருநாயை தொட்டு விளையாடிட்டு இருந்தான். உனக்கு எத்தனை நாள் அந்த நாயை தொடவிடாதேன்னு சொல்கிறேன் மாயா. அது சொறி நாய். சொன்னா கேட்கறதில்ல தீதிஜி. ராத்திரியெல்லாம் காய்ச்சல். சீட்டு வாங்க 1 ரூபா தரணும் தீதிஜி. 1 ரூபா பாரமில்லை. மதியம் துணி மடிக்க அவள் வரவில்லை என்றால் இவளே இப்பொழுது அவற்றை பிழிந்து உலர்த்த வேண்டும். மாயாவுக்கு கதவை சாத்திவிட்டு மடியாக சாதம் பருப்பு குக்கரில் வைத்து சமையலை தொடங்குகிறாள். பாயாசம் வைக்கச் சொல்லி உத்தரவாகி இருக்கிறது. இவள் துணிகளை பிழிந்து உலர்த்திவிட்டு நிவேதானத்திற்கு சித்தமாக பாயாசத்தையும் முடிக்கிறாள். ஜபம் பாராயணங்கள் எல்லாம் முடிந்து தெய்வங்களுக்கு நிவேதனமும் ஆகும் நேரத்தில் வாசலில் மணி அடிக்கிறது. இந்நேரத்தில் யார் வருகிறார்கள்? கிரிஜா வாசற்கதவை திறக்கிறாள். பம்மென்று கூந்தல் எழும்ப அலங்கார கோலத்தில் கிள்ளி எடுக்க சதையில்லாமல் வெடவெடவென்று உயர்ந்து, என்ன கிரி, என்னை தெரியலையா? கல்பனாவின் தங்கை ரத்னா, உங்க மாமியாரின் பேத்தி. கிரிஜா ஒரு சிரிப்பை நிலைய விடுகிறாள். ஓ, அடையாளமே தெரியாமல் இழைச்சி போயிட்ட. தலையை வேற எப்படியோ பண்ணிட்டு இருக்க. வா வா, நீ வராதேன்னாலும் வரத்தான் போகிறேன். வந்துட்டேன். தோளில் கையை போட்டுக்கொள்கிறாள். கிரிஜா கூசி உதரும் வகையில் குறுக்கிக் கொள்கிறாள். ஏ, என்ன மாமியார் மடியா? எப்படி இருக்கா பாட்டி? கைப்பட்டியை முன்னறையில் வைக்கிறாள். முன்னறையின் கம்பளங்களையும் மூளை அலங்காரங்களையும் சுவரில் தொங்கிய பதிக்கு ஓவியங்களையும் நடுவில் தொங்கிய படிகை விளக்குகளையும் பார்த்து பிரமிக்கிறாள். வா, ஃபேண்டாஸ்டிக். கல்பனா தான் அட்ரஸ் கொடுத்தா. அவள் 2 மாதம் முன்ன ஆஃபீஸ் வேலையாக வந்திருந்தாளாமே. ஆமாம், ஒரு நாள் ஃபோன் பண்ணினா. பிள்ளை அவன் அப்பா 2 பேரையும் உன் மாமா சொன்னார்னு ராத்திரி சாப்பிட கூட்டின்னு வந்தா. அவன் சவுதியிலேருந்து வந்து இங்கே ஏதோ இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும்னு வந்தாப்புல. இப்போ குடும்பமே சரியில்லை. அவன் திடீர்னு நீ பொட்டு வச்சுக்கிற, கோயிலுக்கு போகிற, நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நீ இப்படி இருந்த எப்படின்னு வம்பு பண்ணுறான் போல. இவ்வளோ நல்ல வேலை பதவி, போடா போ. உன் பணமும் வேணாம் குடும்பமும் வேண்டாம்னு வர வேண்டியது தானே. வெளியில் சொல்லிக்கல. வேதனை. எல்லாரும் ரோக்ஸ் ராஸ்கல்ஸ். 15 வருஷத்துக்கு பிறகு இப்போ பிளேட்டை மாற்றி போடுறான். பணத்திமிரு இவ்வளோக்கு இவ்வளோ இருக்கக்கூடாது. படிப்பு கூட அவனுக்கு கிடையாது. வெறும் மெக்கானிக்காகத்தான் இருந்தான். ஏதோ போனான், நல்ல பணம் வந்திருக்கு. இப்போ நீ தலையில் துணியை போட்டுக்கோ, பேரை மாற்றிக்கன்னு நிர்பந்தம் பண்ணுறான். கிரி பேசவில்லை. கல்பனா கல்லூரியில் அவளுக்கு 1 வருடம் இளையவள் அவள். கல்லூரி நாட்களில் வீட்டுக்கு வருவாள். இவளுக்கும் தந்தை இல்லை, அவளுக்கும் தாய் மட்டுமே இருந்தாள். அந்த சிநேகத்தில் 4-5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு 2 தாய்மாரும் எங்கோ கோவிலில் சந்திக்கையில்தான் கிரிஜாவுக்கு இந்த வரனை கொண்டு வந்தார்கள். கல்பனாவின் தந்தை பாட்டியின் முதல் தாரத்தின் மகன். தகப்பனார் உயிருள்ள போதே சொத்தை பிரித்து கொண்டு சென்று குடித்து குடித்து தீர்த்து விட்டான். பிறகு நோய்வாய்ப்பட்டு செத்தான். தந்தை இருந்த நாட்களிலேயே இவர்கள் குடும்பம் தொடர்பில்லாமல் பெங்களூரு போயிருந்தது. பின்னரே கல்பனாவின் தாய் தன் சகோதரன் குடும்பத்துடன் அண்டி வந்து தையல் தைத்து கொடுத்து குழந்தைகளை படிக்க வைத்தாள். 2 பேரும் பெண்கள். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேம்மா இப்போ? நான் MA சோஷியாலஜி பண்ணேன். இப்போது PhD பண்ணிட்டு இருக்கேன். இங்கே யூனிவர்சிட்டியில் என் கைடு இருக்கார். கொஞ்ச நாள் தங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்திருக்கேன். சாமு ஆஃபீஸ்க்கு போயாச்சாக்கும். ஜப்பான் போயிருக்கார். வர புதன்கிழமை தான் வரார். நான் நேற்றே வந்துட்டேன். எங்கள் அம்மாவோட கசின் ஒருத்தர் இங்கே கரோல்பாகில் இருக்கார். அந்த அட்ரஸ் கொடுத்து அங்கே தான் அம்மா போகச் சொன்னான். பாவம், அவங்களே பர்சாத்தில் இருக்காங்க. ரொம்ப சின்ன போர்ஷன். சரின்னு காலமாக இந்த அட்ரஸை தேடி வந்துட்டேன். உள்ளவா, குழந்தைகள் ரூமில் தங்கிக்கோ. கிரிஜா அந்த அரைப்பக்கம் இந்த மடிநிலையில் போக மாட்டாள். குளிப்பதற்கு முன் துணிகளை வாரி வந்து ஒழுங்கு செய்வாள். விசாலமான அறையில் 3 கட்டில்கள் இருக்கின்றன. திறந்த புத்தக அலமாரிகள், பெரிய படிப்பு மேசை, கட்டில் மீதும் இறைந்து கிடக்கின்றன புத்தகங்கள். ரேடியோகிராம் தூசி படிந்து மேலே கண்ட பொருட்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. சாத்துக்குப்பி, புத்தகம், குரோஷா ஊசி எல்லாம். பாட்டிக்கு சாதம் போடணும் ரத்னா. நீ குளிக்கணும்னால் பாத்ரூம் இங்கேயே இருக்குது, குளிச்சுக்க. ஹாய், நீ இப்போவும் நடுங்கிட்டு இருக்கியா? பாட்டி மடின்னு இன்னும் உயிரை வாங்குறாளா? அதெல்லாம் கேட்காத. நான் இங்கே வந்து இப்போ நிற்கிறது தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாள். பட்டினி கிடக்கட்டும். நீ ஏன் பயந்து சாகணும்? கிரியின் அடிநெஞ்சில் எங்கோ போய் அந்த வினா நெம்புகோல் போடுகிறது. மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரா? அதானே முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. மேல் சாவனிசம். கிரி, நீங்கள் இப்படி கோழையே இருப்பதால தான் அவங்க மேலேயே இருக்காங்க. கிரி பேசாமல் திரும்புகிறாள்.
பூசை வழிபாடு முடித்து விழிகளை உறுத்து பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருக்கிறாள் மாமியார். இலை போட்டு சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டும். யார் வந்திருக்கா? ரத்னா. வெறுப்பை உமிழும் பார்வையுடன் தலை துணியை இழுத்து இறுக்கிக் கொள்கிறாள். இது ஒரு கோபத்தை வெளியிடும் செயல்.